ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. ரொம்ப சூப்பராக டக்குன்னு நம்ம நினச்ச உடனே இதை செஞ்சிடலாங்க. ரொம்ப அதிகமாக இதுக்கு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருள் மட்டுமே போதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதை நம்ம எதை பயன்படுத்தி செஞ்சுருக்கோன்னு சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆமாங்க, முட்டைக்கோஸை பயன்படுத்தி தான் நம்ம எந்த பக்கோடா செஞ்சுருக்கோம். ரொம்ப அருமையான இந்த டீ டைம் ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முட்டைக்கோஸ் பக்கோடா செய்கிறதுக்கு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முதல்ல பெசரி வச்சிடணும். இப்போ உப்பு சேர்த்து பெசரும்போது நமக்கு இந்த காயிலிருந்து லைட்டாக தண்ணி வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம முதல்ல உப்பு போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா பெசரி வச்சாச்சு. அடுத்தது இது கூட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 1 கப்புக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்பு முட்டைக்கோஸ் நான் துருவி வச்சதுனால நான் 1 கப்பு வெங்காயம் போடலாம். அடுத்தது மைதா மாவு ஒரு 1/4 கப்பு. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்புக்கு. ரொம்ப முறுமுறுன்னு கிடைக்குங்க. 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அதை பெசரி விட்டுக்கலாங்க. நம்ம பொதுவாக பக்கோடானாவே கடலை மாவு தான் சேர்ப்போம். இன்றைக்கி மைதா மாவு கார்ன் மாவு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பெசரி விட்டாச்சு. இப்போ தேவைன்னா தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து செய்யும்போது நம்ம உதிர்த்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். முட்டைக்கோஸ் பக்கோடாவுக்கு நம்ம ரெடியாக பிசைஞ்சு வச்சுட்டோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்படி அப்போ தான் நம்ம உதிர்த்து போடுறதுக்கு இப்படி வசதியாக இருக்கும். அடுத்தது இப்போ வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த பக்கோடாக்கள் இப்படி இந்த மாதிரி நல்லா அப்படி போட்டுருவோங்க. இந்த மாதிரி முறுமுறுன்னு வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடணுங்க. ரொம்ப அருமையாக நம்மளுடைய முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு இது தனியாக ஒரு தட்டில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம எடுத்த 2 கப்பு முட்டைக்கோஸுக்கு இந்த அளவுக்கு வந்துச்சுங்க. நல்லா முறுமுறுன்னு அட்டகாசமாக சூப்பராக இருக்குதுங்க. சூடாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு இந்த அட்டகாசமான டேஸ்ட் இருக்கிற முட்டைக்கோஸ் பக்கோடா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.